ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஆஸ்டாபத்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா நம்ம வாங்கலடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளூட் மியூசிக்கை கேட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பனி பண்ணிட்டு கேட்கும்போது, நீங்கள் யாருக்காகவோ வெயிட் பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்குது, இல்லை நீ பரவாயில்ல விளக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்னா லைஃபையே வெறுத்து சூசைட் பண்ணுற முடிவில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்களுக்கான பர்சன் வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போயிட்டு அந்த கல்யாணம் பண்ண நபர் கையாலேயே இவங்க இறந்து போவாங்க. அதுதான் இவங்களோட விதி. ஆனால் இப்போ இவங்க சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் இருக்காங்க. போன எபிசோடில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்துட்டு அங்கே ஃபுட்பால் விற்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவோட நினப்பில் வந்துட்டு அவன் ஒரு மாதிரி அதை வாங்கி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோயின் ஓடி போய் நம்ம சாச்சோனை காப்பாற்ற போயிடுவா. அதே நேரங்க மாஸ்க் மேன் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருந்தால, அவனோட பிளாக் லேடி வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இங்கே வந்துட்டு ஹீரோ இருக்கான், அவன் வந்துட்டு அவன் அவரோட ஆவி எடுக்க வந்திருக்கான், அது நடந்தாலும் நான் நினைக்கிறது நடக்க தான் போகுது, அதனால இப்போ வந்துட்டு நம்ம யாரையும் எதுவும் தடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோயின் எங்கே போனான்னு தெரில. ட்ராகன் பயப்புள்ளையும் நம்ம ஜூலி பயப்புள்ளையும் கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் என் சத்தியை பயன்படுத்தி அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது, இது வந்துட்டு நம்ம ஹியூமன் லேக்கில் இருக்கோம், இந்த இடத்துல தான் பயன்படுத்தாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க லேடி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்க டெஸ்னி அங்கே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் அமுச்சு வைக்கிறான். அதே நேரத்தில் அங்கே சாச்சோனை தோத்திட்டு இருந்தாங்க, ஒரு குரூப்பு தப்பிச்சு ஓடி வந்தால, அவங்க போயிட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. அவங்க அட்டாக் பண்ண போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே பூந்து அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு நம்ம சாச்சோட காப்பாத்துறா. அதே நேரம் இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம வாங்கலேடி வந்துட்டு அந்த இசையை என்னதான் கேட்டிருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு அப்படியே விஷத்தை கலந்து குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அதுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருந்துட்டு அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறான். அவங்களுக்கு என்ன தோணுது, இவங்க 2 பேரும் ஏற்கனவே 3 ஜென்மத்தில் மீட் பண்ணி சண்டை போட்ட நினைவுகள்லாம் அவங்களுக்கு வருது. அப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த மியூசிக்குக்கும் உங்களுக்கு என் சம்மந்தமா, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களை நான் எங்கேயோ மீட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் என் கனவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்துட்டு கரெக்டாக அந்த விஷத்தை குடிக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து தடுத்து, அப்போது இது கனவு இல்லையா, அப்போது நீங்கள் தான் என்னோடய ரைட்டான பர்சனா, அப்போது நீங்கள் தான் என்னோடய டெஸ்டினியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது, இதை குடிக்கவே கூடாது அப்படின்னு அவன் விஷத்தை பிடுங்கி கீழே போட்டுடுறான். இதுக்கப்புறம் விட்டு வச்சா வேறு ஏதாவது ஆகிடும் அப்படின்ட்டு அப்படியே மயக்கம் போட வச்சுட்டு இந்நேரத்துக்கு அந்த ரைட்டான பர்சன் இவங்கள மீட் பண்ணியிருக்கணும், இங்கே எங்கே மிஸ் ஆச்சு, இங்கே வர வேண்டிய ஆள் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் திட்டுன்னு ஓடிட்டு இருக்கா. யாரை சேவ் பண்ண ஓடிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, சாச்சுவான் இங்கே இருக்கானா, இவனை சேவ் பண்ண தான் இவ போயிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அங்கே பார்த்தா, ஏய் ஏய் நீ என் கனவுல வர ஃபேரி தானே, நீ அவ தானே, ஐயோ இந்த நிலமையில பார்த்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க போலியே, இல்லை நான் இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன், அந்த பொண்ணு தானே நீ அப்படிங்கும்போது, சேச்சா இல்லைங்க நான் இல்லைங்க அப்படின்னு மூஞ்ச மூடிட்டு ஓடி வந்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஆப்போசிட்டில் ஹீரோ நின்று முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். அப்போது நீ அவனை காப்பாற்ற தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க, இரு நான் அவனை கொல்றேன், அப்படிலாம் போகாதீங்க, அப்போ என்கிட்ட பொய் சொன்னல, அப்போ நீ மட்டும் என்னவா, நீ வந்துட்டு அந்த சிடி பொண்ணோட ஆவி எடுக்க தானே வந்த, நான் சிடி பொண்ணோட ஆவி எடுக்க வந்தேன், யார் உனக்கு சொன்னா, ஜூலிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, நானே தான் கண்டுபிடிச்சேன், சரி அப்படியே நான் எடுக்க வந்திருந்தாலும் உன்கிட்ட நான் கேட்டேன்ல எத்தனை பொய், அப்போ நீயும் சாச்சோனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கேருந்தே பிளான் பண்ணி வந்திருக்கியா, இங்கே பாரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் இங்கே உயிரோடு இருக்காங்கன்னே தெரிஞ்சுது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், நீயும் ஒரு பொய் சொல்லியிருக்க நானும் ஒரு பொய் சொல்லியிருக்கேன், இப்போ என்ன ஆகிப்போச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, அந்த லேடி வாங்க மீட் பண்ண வேண்டிய ஆள் வரவே இல்லை, ஓஹோ அப்போது அந்த ஆள் வந்துட்டு சாச்சுவானா தான் இருக்கணும், அவங்களுக்கு 2 பேத்துக்கு நிச்சயதான் ஆயிருக்குல்ல, அவங்களா தான் இருக்கணும், அதைத்தான் நீ கெடுத்துட்டிய, மீட் பண்ண வேண்டியவங்களை நீ தடுத்து ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்ட, அவனும் வரல, அவங்க சூசைட் பண்ணிக்க போகிறத இப்போ நான் தடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீ ஃபேட்டெல்லாம் குழப்பக்கூடாதா, ஆமாம் இப்போ வந்து சொல்லு, நீ ஃபஸ்ட்டு குழப்பிட்டு இப்போ என்ன குழப்பறன்னு சொல்கிறியா, இப்போ ஆக்சுவலி சாச்சுவானும் லேடி வாங்க மீட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அவங்க ஃபேட்டை அப்படியே நிறைவேறி இருக்கணும், ஆனால் இங்கே நிறைவேறாமல் மறுபடியும் அது
தொடருது அப்படிங்கிறதால மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்காய்ங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மொறச்சிட்டு இருக்காய்ங்க. ஜூலி பயப்புல தின்னுக்கிட்டே இருக்கிறா. என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு ஹீரோ வந்துட்டு சாச்சோவன மீட் பண்ணி அவன அட்டாக் பண்ணி அவன் மெமரிஸ் அழிச்சிட்டு வந்திருப்பான். ஆனா பயப்புல அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின வரைய ஆரம்பிச்சிருப்பான். அங்க அட்டாக் பண்ணிட்டு வந்ததுல நம்ம டைலாலும் சரி, சேச்சுவானும் சரி மயக்கம் போட்டு கிடக்குறாய்ங்க. இங்க வந்தா ஜூலி பயப்புல தின்னுட்டு இருக்கிறா. பிளான் எதுவும் சொல்லாம. இவிங்க எல்லாம் இப்படியே அவளே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காய்ங்க. என்ன எதுக்கு குறுகுறுன்னு பார்க்குறீங்க? பிளான் போட்டு தருவேன். ஆனா இப்படி சொதப்பிட்டு வந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா, அவங்க 2 பேர் ஃபேட்டையும் விதியும் நம்ம சரி பண்ணணும். 2 பேரும் சொதப்பிட்டீங்க தான், இல்லன்னு சொல்லவே இல்ல. ஒரே ஒரு வழி, அவங்க லைஃப்க்குள்ள நம்ம போயிட்டு அவங்க 2 பேத்தையும் நம்ம எப்படியாவது மீட் பண்ண வைக்கணும். அதான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, டிராகன் பயப்புல இதில கேள்வி கேட்குறான். அது எப்படி கரெக்ட்டா வரும்? அப்படிங்கிற மாரி. கேள்வி மட்டும் கேளு, பிளான் மட்டும் போடாத அப்படின்னு சொல்லி கத்திவிட்டு, இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு நாம அவங்க லைஃப்க்குள்ள போயிட்டு அவங்கள மீட் பண்ண வைக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அப்ப நான் சாச்சோவன போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அவன் லைஃப்ல அப்படியே லவ்வ உண்டாக்கி அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு கிளம்புது. நிப்பாட்டு. நீ அங்க போவே வேணாம் அப்படிங்கிற மாரி பொசசிவ்ல இந்த பிளானே வேணாங்கிறான். இங்க பாருங்க, நீங்க எதுவும் கோவிச்சுக்காதீங்க. நீங்க போயிட்டு சாச்சோன் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுங்க. நாங்க போயிட்டு லேடி வாங் லைஃப்ல ஒரு தோட்ட சுத்தம் செய்றவங்க மாரி போறோம். நீங்க போயிட்டு அவங்க ஸ்கூல்ல போயிட்டு மீட் பண்ணி அவன எப்படியாவது 2 பேரையும் மீட் பண்ண வைப்போம். அப்படிங்கிற மாரி டீலிங்க போடும்போது, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாரி டிராகன் புள்ள உள்ள குறுக்க வரும்போது, நீ வாடா முதல்ல அப்படின்னு அடிச்சு இழுத்துட்டு போயிடுறா ஜூலி. இதுல எனக்கு டவுட் வருது. இங்க பாரு, 2 பேரும் ஏதோ பேசிக்க போறாய்ங்க. டவுட் கிட்டலாம் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிப்போம். வா அப்படிங்கிற மாரி சொல்லி கூட்டு போயிடுறா. அங்க பார்த்தா, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. ஆனா என்ன பேசுனாய்ங்க அப்படிங்கிறது தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில சிடிகள தான் காமிக்கிறாங்க. அவங்க எழுந்து பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஷன்லயே இருக்காங்க. நைட்டு நடந்தது கனவா? இல்ல என்ன கணவர நான் சந்திச்சுட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்காய்ங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. இந்த மாரி அங்க இருக்கிற அழகான பொண்ணுங்கள்லாம் தனியா ஒரு பிரைவேட் பார்ட்டி ரெடி பண்ற மாரி பண்ணியிருக்காய்ங்க போல. அதுக்கு வந்துட்டு இங்க தோட்டம் சுத்தம் பண்றவங்க யாராவது இருக்காங்களான்னு அவங்கள பார்த்து வர சொல்லு அப்படிங்கிற மாரி அங்க வந்துட்டு நம்ம சிடிகள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனா அங்க நம்ம அவரோட ஆளுன்னு நெனச்சது யாருன்னா, நம்ம ஹீரோவ. அதே நேரம் இங்க பார்த்தா 2 பேரும் மயக்கம் போட்டு கிடந்தாய்ங்கல்ல டைலானும், சாச்சோனும். அவிங்க எழுந்து பயந்தடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாய்ங்க. ஆனா, இங்க நடக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஞாபகத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா, அதுக்கு முன்னாடியே உட்காந்து படம் வரைய ஆரம்பிச்சிருப்பான்ல நம்ம ஹீரோயின. அத பார்த்தோனே அவனுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. இது என் கனவுல பார்க்குற பொண்ணு அப்டின்ட்டு. அத தூக்கி கொண்டு கிளாஸ்ல வச்சு வரையலாங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் போயிட்டு அந்த வாங் லேடியோட ஜாயின் ஆகிக்கிறா. அவங்க தோட்டத்த சுத்தம் பண்ணி, அது ஒரு நல்ல பேர் எடுத்து, அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஆளா மாறிடுறா. அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாய்ங்க. உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவர நீங்க சந்திச்சிட்டீங்களா? இவ்ளோ ஹேப்பியா இருக்கீங்க அப்டிங்கிற ஒரு வார்த்தைய போட்டு ஹீரோயின் வாங்கும்போது, ஆமா நேத்து நைட்டு ஒருத்தர பார்த்தேன். அவரு வந்துட்டு அந்த நிலாவு பின்னாடி இருந்து வந்தவர் மாரி இருந்தாரு. பார்த்தேன் அப்படிங்கும்போது, இல்லையே சாச்சுவான தான் நைட்டு நம்ம அங்க தடுத்துட்டோமே! இவங்க யார பத்தி பேசுறாய்ங்க அப்படிங்கிற மாரி அவ ஒரு குழப்பத்துல இருக்கா. அதே நேரம் அங்க கட் பண்ணி சாச்சுவான காட்டுனா, ஸ்கூலுக்கு போனா படிக்கணும். அத வுட்டு படம் வரைஞ்சுட்டு உட்காந்துருக்கா நம்ம ஹீரோயினு. அந்த பொண்ண நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி, அந்த நேரத்துல புதுசா ஒரு ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணியிருக்காய்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோவ காமிக்கிறாய்ங்க. ஓ! அப்படின்ட்டு இவரு அந்த தங்கம் அதிகமா குடுத்து, "ஹாய் ப்ரோ! நீங்க தான அது" அப்படின்னோனே, ஆகா! என் எதிரிலாம் என்ன ப்ரோன்னு கூப்பிடுறானே அப்படின்னு பக்கத்துல போயிட்டு ரெக்கார்டாவே உட்காந்துருக்காரு. "ப்ரோ செம்ம ப்ரோ நீங்க. அன்னைக்கு 4 பெட்டி தங்கம் குடுத்தீங்க. செம்ம செம்ம" அப்படின்னு இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காய்ங்க. வாத்தியார் கடுப்பாயி என்ன சொல்லிருப்பாரு, "வெளியில போ" அப்படின்னு சொல்லிடுறாய்ங்க. உடனே நம்ம ஹீரோ சைலன்ட்டா படிச்சுட்டு இருக்கான். "நீயும் தான் வெளியில போ. நீயும் தானே பேசணும்" அப்படிங்கும்போது, "யார பார்த்து வெளில போன்னு சொன்ன" அப்படிங்கிறப்ப டிராகன் குட்டி, "பாஸ் பாஸ் நம்ம இங்க வந்துட்டு வேற ஒரு உலகத்துல இருக்கோம்" அப்படிங்கிறப்ப, "என்ன வாத்தியாரே எதிர்த்து பேசுறாரு. ப்ரோ நீங்கலாம் வேற லெவல் ப்ரோ. வேற லெவல்" அப்படின்ட்டு, ஐயோ! இவன் தொல்ல வேற தாங்க முடியலையே அப்படின்னு வெளியில 2 பேத்தையும் நிப்பாட்ட வச்சுடுறாய்ங்க. உடனே சாச்சுவான் என்ன பண்றான்னா, "இங்க பக்கத்துல ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. நம்ம வேணா போவோமா? நாம 2 பேரும் பனிஷ்மெண்ட்ல இருக்கிறோம். அது இல்லாம ஸ்கூல் வேற இன்னும் உடல. அதனால நம்ம இங்க தான் இருக்கணும்." "அட நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. நீங்க வாங்க" அப்படின்னு ஹீரோவ தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறான். இவன் என் கைய புடிச்சு இழுத்துட்டு போறானா? ஐயோ! எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அப்படின்ட்டு, சரி இங்க தான் கதவு அடைச்சிருக்கு. எப்படி போறது? இங்க பாருங்க பொந்து
பொந்து இருக்கு பாருங்க, இதில தான் நரி போயிட்டு போயிட்டு வரும். நான் இதில உள்ள போறேன் அப்படின்னு அவன் பொசுக்குன்னு பூந்துடுறான். ஆகா! அந்த பிறவியில இவன் எனக்கு ஆப்போனன்ட்டா இருந்தான். இங்க பைத்தியக்காரனா இருக்கானே! ப்ரோ ப்ரோ கமான் சீக்கிரம் வாங்க ப்ரோ டைம் ஆகுது. ஐயோ! இப்ப நான் என்ன பண்றது இந்த பைத்தியக்காரனோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு அவனும் பூந்து வெளியில வந்துட்டு, நான் எப்படிப்பட்ட ஆள்றா! இங்க வந்து நரி பூர்ற ஓட்டையிலலாம் என்ன பூர வைக்கிறியேடா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஃபுட்பால் ஆட போறாய்ங்க. அங்க போயிட்டு ஃபுட்பால் ஆடுனா, அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட ஃபுட்பால் கத்துக்கிட்டானே. ஆப்போசிட் டீம செம்மையா ஜெயிக்கிறாய்ங்க. அதுல நம்ம சாச்சோனுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. செம ப்ரோ நீ வந்ததால மேட்சே ஜெயிச்சு குடுத்துட்ட. யார்ட்ட கத்துக்கிட்ட? எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும்போது கத்துக் குடுத்தாரு. பரவால்ல உங்க அப்பாவும் உனக்கு கத்துலாம் குடுக்குறாரு. எங்க அப்பா பணம் காசு சம்பாரிக்கணும்னு தான் சொல்றாரு. எனக்கு புடிச்சத எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாரு. நம்ம லைஃப பார்த்துட்டு நம்ம தான் போகணும். அடுத்தவங்க கம்பல் பண்ணுங்கிறதுக்காக நம்ம லைஃப வாழக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னோனே, ஆமாம் ப்ரோ, செம்ம ப்ரோ. இந்த மாரி ஒரு தத்துவத்தை எனக்கு குடுக்க ஒரு பிரதர் இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டேன். இப்ப நீ வந்திருக்கிற அப்படின்னு தோள் மேலலாம் கைய போட்டு சேர் பண்ணிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில அங்க ஹீரோயினும் நம்ம ஜூலி பயப்புள்ளையும் வந்துட்டு டிராகன் கூட்டிட்டு எங்க இவங்க 2 பேருன்னு கேட்கும்போது, அவிங்க 2 பேரும் ஃபுட்பால் ஆட போயிருக்காய்ங்க அப்படின்னு சொன்ன உடனே, எது 2 பேருமா? அப்படின்ட்டு ஷாக்ல போறா. அங்க அவன் ஷோல்டர் மேல கைய வச்சிருப்பான்ல, அதுல கடுப்பா இருப்பான். அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாய்ங்க. அதுக்கு முதல் நாள் ஹீரோயின் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு தனியா கூப்பிட்டு பேசியிருப்பாள்ல. இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு சாச்சோன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எதிரி கிடையாது. உங்க பிரதர் மாரி. அதனால நான் பார்த்தா முன்னாடி உங்களுக்கு நான் சிரிக்க சொல்லிக் குடுத்தேன் தெரியுமா? ஸ்மைல். அந்த மாரி சிரிக்கணும். நல்லா நட்பா நடந்துக்கணும் அப்படின்னு மறுபடியும் கை வச்சு ஸ்மைல் பண்ணி குடுத்தோன்னே, ஹீரோயின் கைப்பட்டதும் போதுமே, பயபுள்ள குழந்தையா மாறிர்றான். அப்படி குழந்தையா மாறுனதுக்கு அப்புறமும் சும்மா இருப்பானா? இப்பவும் சிரிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா அவன் கையில ஒரு சின்ன காயம் இருக்கு. அத பார்த்த உடனே சாச்சோன் பதறி அடிச்சுட்டு போயிட்டு, அதுக்கு மருந்து போட்டு விடுறான். "ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற? சும்மா இரு ப்ரோ, சும்மா இரு ப்ரோ. இந்த மாரி காயத்துக்குலாம் உடனே மருந்து போட்டுறணும். இல்லன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும்" அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சிக்கிற மாரி பண்ணிட்டு இருக்காய்ங்க. இது தூரத்துல இருந்து நம்ம ஜூலி பயப்புலயும் ஹீரோயினும் பார்க்கறத ஹீரோ பார்க்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல குடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.